5/14/20 இந்த தேதியில பிறந்திருக்கிறவங்களுக்கு லக்கி டைரக்ஷன் வந்து நார்த், நார்த் வடக்கு. அதுக்கு அடுத்தது சவுத் ஈஸ்ட், ஆக்னேயம். என்ன எப்படி பயன்படுத்தலாம் நீங்க அப்படின்னா, இப்போ ஒரு மெயில் போடணும், யாருக்கும் மெசேஜ் பண்ணணும். நீங்க என்ன இருக்கோ எல்லாம் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 லைனோ 5 லைனோ டைப் பண்ணி வச்சுங்க. மெசேஜ் எல்லாம் டைப் பண்ணி வச்சுட்டு, உங்களுக்கு லக்கி நம்பர் 6ன்னு சொல்லியிருக்கேன் நான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாயந்தரம் 4 மணி அப்படின்னா 16 மணின்னு காட்டும். 16 மணின்னா 7 ஆச்சு. அப்போ என்ன இது உங்களுக்கு 6ன்னு சொன்னேன். 16:08 டைம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாம் டைப் பண்ணி வச்சு அந்த கரெக்டாக டைம் வரும்போது நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி, இல்லைன்னா சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்க மெயிலை. அந்த டைரக்ஷனை நீங்க பார்த்து மெயில் சென்ட் பண்ணீங்கன்னா, அந்த மெசேஜோ மெயில் அவங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா உங்களுக்கு பவுன்ஸ் பேக் வந்து பாசிட்டிவா இருக்கும். இப்போ காலைல வீட்டை விட்டு கிளம்பணும்னு நினைச்சிங்க, ஒரு நாள் நார்த்துக்கு வடக்கு 2 அடி நடந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு கிளம்புங்க. இன்னொரு நாள் சவுத் ஈஸ்ட் ஆக்னேயத்துக்கு 2 அடி நடந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிங்க. நீங்க போற வேலையெல்லாம், செய்யக்கூடிய வேலையெல்லாம் சக்சஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க மெயில் அனுப்பும்போது, மெசேஜ் அனுப்பும்போது, ஒரு இம்பார்ட்டன்ட் கால், இவங்க கூட ஏதோ வீடியோ கான்ஃபரன்ஸ் ஒரு கால் இருக்கு, இல்லை கான்ஃபரன்ஸ் கால் இருக்கு, இதை அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா வடக்க பார்த்து அட்டென்ட் பண்ணுங்க. வடக்க பார்த்து மீட்டிங் போடுங்க, ஜூம் மீட்டிங் இதெல்லாம் இருந்தால் வடக்க பார்த்து போடுங்க. சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனை பார்த்து ஒரு ஜூம் மீட்டிங் இதெல்லாம் போடுங்க. பாருங்க, அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ப்ரோக்ரஸ் மேலே ப்ரோக்ரஸ் கிடைக்கும். எல்லாம் அருமையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவே அமையும்.